ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீனில் ஸ்பெஷலான மீன்னா சுறா மீன் தான். ரொம்ப ஈஸியாக எப்படி டேஸ்டியாக நம்ம ஒரு சுறா போட்டு செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் 1/2 கிலோ பால் சுறா தான் கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு சட்டியில் போட்டு 1 ஸ்பூன் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி விட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு மூடாதீங்க, திறந்தபடி தான் வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த மீனை திருப்பி விடுங்க. ஒரு சைடு வெந்திருக்கும், இப்போ அடுத்த சைடு வேகிறதுக்கு ஒருக்கா திருப்பி விடுங்க. வெந்த மீனை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க. உடனே நீங்கள் தோல் உரிக்காதீங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த தோல் ஃபுல்லாக வந்துடும். இந்த இப்போ உரிக்கிற மாதிரி இதே மாதிரி உரிக்கணும். எல்லா மீன்லேயுமே இதே மாதிரி நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ உரித்த மீன் எல்லாத்தையும் நம்ம உதுக்கணும். உதுக்கும் போது நடுவில் ஒரு முள் ஒன்று இருக்கும். அந்த சுறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முள் தான் இருக்கும். அந்த முள்ளை மட்டும் எடுத்துருங்க. மிச்சம் எல்லாத்தையும் உதுத்து விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நம்பி கொடுக்கலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு முள்ளும் இருக்காது, டிஸ்டர்பும் ஆகாது. நம்ம பயப்படாமல் கொள்ளாமல் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பிள்ளை பெற்றவங்களுக்கும் பால் சுரக்கிறதுக்காக இந்த மீன் நிறைய கொடுப்பாங்க. அப்போ பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த உதுத்த மீனில் நம்ம கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைன்றனால நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், சின்ன ஸ்பூனில். நீங்கள் உங்களுக்கு வேணாட்டி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நான் உப்பு மீனுக்கு போட்டிருக்கனால நான் திருப்பி உப்பு போடலை. நம்ம வெங்காயத்துக்கு எந்த அளவு தேவையோ அதை மட்டும் போட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நடுவில் நம்ம கிளறும் போதே நமக்கு தெரியும்ல, ஏதாவது சின்னதாக முள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துருங்க. இப்போ சுறா போட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். நான் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு நல்லா நிறைய பூண்டு, ஒரு 15-20 பல் பூண்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 6-7 பச்சை மிளகா நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பமில்லை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியை வச்சுக்குவோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமேட்டு கடுகும் கொஞ்சம் சோம்பும் போட்டு தாளிச்சுக்குவோம். அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நாம் வெட்டி வச்சுருக்கிற இஞ்சியை போடுறோம். அதுக்கப்புறமேட்டு பூண்டெல்லாம் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறோம். பூண்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கலரில் வரும்போது கருவேப்பமில்லை எடுத்து இப்போ அப்படியே போட்டு விட்றோம். அப்புறம் பச்சை மிளகாயை போடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை அதோட போட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அது ஒரு கலராக வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுருவோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து, நம்ம ஏற்கனவே சுறாவில் போட்டிருக்கிறோம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான் நீங்கள் போடணும். அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம்.
நாம் சொன்னேன் இல்லையா 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காயை நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதை விட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு, அது கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இல்லாத வரைக்கும் அந்த வெங்காயத்தையும் தேங்காயையும் நாம் ஒருக்கா போட்டு கிளறி விட்டுறோம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், ஏன்னா தேங்காய் போட்ட உடனே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம செய்யணும். இப்போ ஈரத்தன்மை போயிடுச்சு. இதில் நான் சுறாவை எடுத்து நல்லா போடுறேன். போட்டுட்டு நல்லா அதை கிளறி விடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியில் ஒரு கொஞ்சத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இதில் மிளகுத்தூள் போடுவாங்க, ஆனால் நான் போட மாட்டேன். மிளகுத்தூள் போட்டால் அது டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நான் போடல. அவ்வளோதான், நம்மளுடைய சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.